இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டியில் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? சார் நான் பார்க்கலைங்க சார். இந்த டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு சார். அதுக்கு சாட்டர்டே சண்டே பார்க்குறேங்க சார். வர சாட்டர்டே சண்டே. ஓகே. ஸோ எலக்ட்ரிசிட்டியில் நம்ம போயிட்டுருக்கு. ஓகேங்க சார். ஃபைன். ஸோ எலக்ட்ரிசிட்டியில் நம்ம லாஸ்ட்டாக நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப் டு எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் அண்ட் இட்ஸ் சிம்பிள்ஸ் அது வரைக்கும் பார்த்துருப்போம். அதில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டின்னு என்ன இன்ட்ரோலேருந்து ஆரம்பிச்சிருப்பேன். எலக்ட்ரிசிட்டின்னு என்ன அதுலேருந்து ஆரம்பிச்சிருப்பேன். அப்புறம் எலக்ட்ரிசிட்டியில் என்ன கேட்டகரி இருக்குது, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, இதுக்கான டெஃபினிஷன், அதுக்கான யூனிட்ஸ், சரிங்களா? அப்புறம் 1 கூலமுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அதில் நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், பொட்டன்ஷியல் இதை பற்றிலாம் பேசியிருப்போம். அதுக்கான யூனிட்ஸ், அதுக்கான டெஃபினிஷன்ஸ் பார்த்துருப்போம். சரியா? நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதில் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ், அதனுடைய சிம்பிள்ஸ், அதோட முடிச்சிருப்போம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா ஓம்ஸ் லா. கேக்குதுன்னா கேக்குது தம்பி? எஸ் சார். பதில் சொல்லிட்டே இருங்க கேட்டா. சரி. ஓம்ஸ் லா நான் உங்களுக்கு எதுலாம் உங்களுக்கு டவுட் இருக்குமோ அதெல்லாம் தான் முக்கியமா இப்ப எடுக்கிறேன் நானு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எதுல உங்களுக்கு டவுட் இருக்குமோ அதை மட்டும் தான் எடுக்கிறேன். அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்களும் கேளுங்க. சரியா? இது வரைக்கும் போனது போயிட்டு போகுது, அதை விட்டுருங்க. இனி நீங்க ஆரம்பிச்சா கூட சூப்பரா பண்ணலாம். அந்த கான்ஃபிடன்ட் உங்களுக்குள்ளே இருக்கணும் எப்பவுமே. ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் இருக்கேன். அதனால நீங்க மேத்ஸ் சயின்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். நீங்க அதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க, விட்டுறாதீங்க. சரி. ஓம்ஸ் லா. இப்போ கரண்ட் பத்தி எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, கரண்ட் அப்படின்னா ஐங்கிற லெட்டர்ல மென்ஷன் பண்ணுவோம். கரண்ட்னு என்ன அர்த்தம்? எப்படி ஒரு பைப்ல வாட்டர் ஃப்ளோ ஆகுதோ அதே போல ஒரு ஒயர்ல எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃப்ளோ ஆகுதுங்கிறது பேசுறது கரண்ட். சரிங்களா? கரண்ட்னாவே ஃப்ளோனா. அப்ப எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஒரு ஒயர்ல இந்த கிவன் டைம்ல ஃப்ளோ ஆகுது, அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? எலக்ட்ரிக் கரண்ட் சொல்றோம். சரியா? அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இப்போ என்னன்னா அதனுடைய சார்ஜ் தான் பேச போறோம். அதனால Q/T சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் கரண்ட் என்ன சொல்ல போறோம்? Q/T. எவ்வளவு சார்ஜஸ் அந்த ஒயர்ல ஃப்ளோ ஆகுது, எவ்வளவு சார்ஜஸ் அந்த ஒயர்ல ஃப்ளோ ஆகுது இன் a given time. அதனால சார்ஜ் பை டைம் வந்து என்ன சொல்றோம்? நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் சொல்றோம். சரியா? அப்போ இந்த சார்ஜோட யூனிட் பாத்தீங்கன்னா கூலும், இதுக்கான யூனிட் வந்து செகண்ட், டைம்க்கான யூனிட் செகண்ட். அப்ப கரண்ட்டுக்கான யூனிட் என்ன சொல்ல போறோம்? கூலும் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். கூலும் பர் செகண்ட் சொல்லலாம். ஆனா இது சிம்பிளா ஒரே இதுல சொல்லணும்னா இதுக்கு பேர் என்னது? ஆம்பியர் சொல்றோம். ஆம்பியர் கரண்டோட யூனிட் ஆம்பியர்னு சொல்லலாம், அல்லது கூலும் பர் செகண்ட் சொல்லலாம். இந்த क्वेश्चन கேட்பாங்க. ஒரு ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதுல 1 கூலும் பர் செகண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 1 கூலும் பர் செகண்ட். அப்போ ஒரு ஆம்பியர் எழுதலாம். ஒரு ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் பர் செகண்ட். செகண்ட் வந்து பர் செகண்ட் மேல -1 போட்டு கூட எழுதலாம். எல்லாம் ஒண்ணுதான். இப்படியும் எழுதலாம்,
அல்லது 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் பர் செகண்ட் இப்படியும் எழுதலாம். ஓகேங்க சார். எப்படி எழுதலாம் ஒண்ணுதான். ஸோ கரண்ட்டுக்கான யூனிட் ஆம்பியர் அல்லது 1 கூலும் பர் செகண்ட். செகண்ட். சரியா? அப்போ ஓகேங்க சார். இது வந்து கரண்ட்டுக்கான ரிலேஷன்ஸ். இதே கரண்ட் அப்புறம் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் என்ன இருக்குன்னா, இப்போ இந்த ஒயர்ல என்ன சொன்னீங்க, எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா? ஃப்ளோ எப்படின்னா ஒரு டைரக்ஷன் ஃப்ளோ ஆகுது, எல்லா டைரக்ஷன்லயும் கிடையாது. இப்போ ஃபிஷ் டேங்க்ல ஃபிஷ் என்ன பண்ணும், இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் போகும், எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன் டைரக்ஷன். அது ஒரு 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 பைப்புக்குள்ள, ஒரு பெரிய பைப், அதுல மீன் எப்படி போகும், எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல போகும். தண்ணி போகுது, அதே டைரக்ஷன்ல எல்லாமே போகும் இல்லையா? அதே போல எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு டைரக்ஷன்ல போனாதான் அது வந்து கரண்ட்னு சொல்லுவோம். இல்லைன்னா அது கரண்ட் கிடையாது. அப்போ இந்த ஒரு டைரக்ஷன்ல அது போகிறதுக்கு அது எவ்வளவு ஸ்பீட்ல போகணும் அப்படிங்கறது யாரு டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய பிரஷர் இல்லையா? எங்கிருந்து இந்த சார்ஜஸ் வருதோ அது அதனுடைய பிரஷர். அப்ப சோர்ஸ், இப்ப இந்த எலக்ட்ரிசிட்டியோட சோர்ஸ் தான் அது காரணம். அப்ப சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி யார் அப்படின்னா எலக்ட்ரிக் செல். எலக்ட்ரிக் செல் அல்லது பேட்டரின்னு சொல்லலாம். பேட்டரி லைக் வாட்டர் டேங்க் மாதிரி. இப்போ வாட்டர் டேங்க்ல இருந்தா தண்ணி ஃப்ளோ ஆகும்னு சொல்றோம். ஆமாங்க சார். டேம்ல இருந்தா தண்ணி வெளியே வருதுன்னு சொல்றோம் ரிவருக்கு. அது போல இந்த சார்ஜஸ் எங்க இருந்து ஃப்ளோ ஆகும்னா பேட்டரியில இருந்து ஃப்ளோ ஆகும். பேட்டரி. அப்ப இந்த பேட்டரிக்கு தேவையான அந்த, நான் பேசுறது நல்லா கேக்குது, ஆடிபிளா இருக்கா? கேக்குது சார், கேக்குது சார், நல்லா கேக்குது. அப்போ இந்த பேட்டரிக்கு தேவையான இந்த பிரஷர், அப்படி இந்த பேட்டரியில இருக்கலையே பிரஷர், அதாவது அதுதான் சொல்றாங்க வோல்டேஜ் சொல்றாங்க. இப்ப 9 வோல்ட் 12 வோல்ட்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிசிட்டி, இது பாத்தீங்கன்னா 220 வோல்ட். இந்த வோல்ட்ங்கிறது தான் இங்க பிரஷர்னு சொல்றாங்க, வோல்டேஜ். அப்போ இங்க வோல்டேஜ் அதிகமா இருந்ததுன்னா அந்த ஒயர்ல கரண்ட் ஃப்ளோ அதிகமா இருக்கும். கரெக்டா இல்லையா? எஸ் சார். வாட்டர் டேங்க்ல தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா பைப்ல தண்ணி ஃப்ளோ அதிகமா இருக்கும். ஆமா, டேப்ல திறந்து விட்டா தண்ணி கம்மியா வருது. அப்ப என்ன சொல்லுவீங்க வீட்ல அம்மாட்ட? தண்ணி கம்மியா வருது சொல்லுவீங்க. டேப்ல தண்ணி கம்மியா வருதுப்பா, திறந்து வரீங்க தண்ணி கம்மியா வருது, அதுக்கு என்ன சொல்லுவீங்க அம்மாட்ட? டேங்க்ல தண்ணி சொல்லுவீங்களா? கம்மியா இருக்குமா, டேங்க்ல தண்ணி தீர போகுதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்படிதானே சொல்லுவீங்க? ஆமாங்க சார். அப்ப என்ன சொல்லுவீங்க? மோட்டர் போட சொல்லுவீங்க. அப்ப அந்த டேங்க்ல தண்ணி லெவல் இன்க்ரீஸ் ஆனாதான் உங்களுக்கு ஃப்ளோ எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் இல்லையா? அப்ப அதே போல இந்த பேட்டரி, நீங்க ஒரு 9 வோல்ட் பேட்டரி வாங்குறீங்க அப்படின்னா, அந்த பேட்டரி நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, பல்ப் வச்சு எரிய வச்சுட்டே இருக்கீங்க, அது ஒரு மோட்டர் ரன் பண்றீங்கன்னா என்ன போகும், அதுல இருக்கிற அந்த எனர்ஜி தீர 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 அதனுடைய பொட்டன்ஷியல் குறைஞ்சிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ எந்த அளவுக்கு அதுல வோல்டேஜ் இருக்குதோ அந்த அளவுக்கு என்ன இருக்கும், அது நல்ல பிரஷரா இருக்கும். அப்போ இந்த பொட்டன்ஷியல் அப்படிங்கிற வேர்டு தான் பிரஷர்னு சொல்றாங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அல்லது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். அப்படி அதுக்கு பேரு தான் இங்க பிரஷர்னு சொல்றோம். பொட்டன்ஷியல்ங்கிறது பிரஷர் தான். தமிழ் என்ன சொல்லுவோம்னா பிரஷர் அழுத்தம்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாங்க சார். அழுத்தம், ரொம்ப பிரஷர் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க பசங்களுக்கு, ரொம்ப பிரஷர் கொடுக்காதீங்க அப்படிம்பாங்க. அப்ப பிரஷர்னா அர்த்தம் அதான் இங்க அழுத்தம், தமிழ்ல அழுத்தம்னு சொல்லுவாங்க. இங்க அது என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். சார் இது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்காங்க சார் ரெண்டுத்துக்கும். பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுக்கான டெஃபினிஷன் எப்படி சொல்லணும்னா, இப்போ இவன் வந்து யாரு, இவன் வந்து வில்லன், சரிங்களா? வில்லன். இந்த வில்லன் எதிர்த்து என்ன பண்றான், ஹீரோ வராரு. எங்க இருந்து வராரு, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வராரு, வந்து இங்க நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நிக்கிறாரு. அப்படின்னா இவர் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு இவருக்கு ஒரு தில்லு வேணும் இல்லையா? இந்த ஹீரோவுக்கு, வில்லன் எதிர்த்து ஹீரோ வர்றதுக்கு ஹீரோக்கு ஒரு தில்லு வேணும் இல்லையா? அப்போ அங்கிருந்து வர்றது சாதாரண வேலை கிடையாது. அந்த ஊருக்குள்ள என்ட்ராகி அந்த வில்லன் பேர் சொன்னாவே அந்த ஊர் உள்ள விட மாட்டாங்க, அடியான்கள் இருப்பாங்க. அதே மீறி அந்த ஊர் தாண்டி உள்ள வந்து அந்த பில்டிங் கேட் எல்லாம் தாண்டி உள்ள வீட்டுக்குள்ள வந்து
அந்த வில்லன் பக்கத்துல நேருக்கு நேர் நிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கும் இல்லையா? ஆமாங்க சார். ஹை கரெக்டா இல்லையா? பொட்டன்ஷியல் இருக்கும். அதாவது ஆமாங்க சார். பொட்டன்ஷியல் இந்த ஏரியா, இந்த வில்லனை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத, இவன் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உள்ள வந்தாலும், எவ்வளவு வேலை செஞ்சது, எத்தனை பேர்த்த அடிச்சு ஆமாங்க போட்டு சார். வந்திருப்பான் ஹீரோ. அப்ப அததான் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னா இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும். அதனால தான் ரெண்டுமே பாசிட்டிவ் எடுத்திருக்கேன். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டு இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் வருது அப்படின்னா அது வருது. பாசிட்டிவ் சார்ஜ் சுத்தி ஒரு ஃபீல்டு இருக்கும். எப்படி ஒரு மேக்னெட் எடுத்துட்டு அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா? சுத்தி காந்தத்தை ஒரு ஆமாங்க பொருளை சார். வச்சோம்னா அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? சோ அதுதான் அதனுடைய ஆமாங்க. ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதை சுத்தி இருக்கிற அந்த ஃபீல்டுக்குள்ள இன்னொரு சார்ஜ் கொண்டாடும் போது இதுக்கும் சுத்தி ஃபீல்டு இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். ரெண்டும் எதிர்த்துக்கும். பட் எதிர்த்து ஆமாங்க இருக்கும்போது சார். பக்கத்துல சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். கஷ்டம். அவன் சும்மா விட்டோம்னா நம்ம ஓடி போயிடும். அப்ப நான் என்ன செய்யணும்? இதை அப்படியே ஃபிக்ஸ்டா வச்சிருக்கேன். இந்த கேமரா ஆமாங்க நிக்கிற சார். மாதிரி, கேமரா நிக்குதுல அது மாதிரி இப்ப சார்ஜ் நிறுத்தி வச்சிருக்கேன். அங்கிருந்து என்ன பண்ணிக்கிறேன்? இன்னொரு சார்ஜஸ் கொண்டாந்துட்டு இருக்கு. கொண்டாட வர வர என்ன ஆகுது? இங்க வர வர இது ரிப்பல் பண்ணிட்டே இருக்கும். இருந்தாலும் என்ன பண்றேன்? தள்ளுறேன். எப்படி தள்ளுறேன்? நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் பண்றதுனால, நான் வேலை செய்யறேன், பிடிச்சி இழுக்கிறேன், வான்னு இழுக்கிறேன். ஆமாங்க சார். இதுல பாத்திருக்கீங்களா? ஒரு மேக்னெட் ஏத்துட்டு தானே ஆமாங்க செய்யும். சார். தண்ணி வாட்டர்ல ஆத்துல தண்ணி போயிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? ஆத்து எடுத்துக்கிட்டு தான் போகணும். நீங்க ஆமாங்க சார். அது எதுக்குலைன்னா தண்ணி உங்களை அடிச்சுட்டு போயிடும். கரெக்டா இல்லையா? ஆமாங்க சார். அப்ப நீங்க எவ்வளவு ஒர்க் பண்றீங்களோ அந்த ஒர்க் தான் இந்த இடத்துல பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஓகேங்க சார். சரி. அப்போ எஸ் சார். இந்த பொட்டன்ஷியலுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் கேள்வி கேட்டீங்க இல்லையா? அதுக்கு நான் சொல்லிடுறேன். அப்ப அந்த ஆ. அந்த ஒர்க் பண்றோம் இல்லையா? அந்த ஒர்க் இன்ஃபினிட்டில இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்க பண்றீங்க இல்லையா? அந்த ஒர்க் எடுத்துட்டு அது பொட்டன்ஷியல். ஓகேங்க இன்ஃபினிட்டில சார். இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த எவ்வளவு வேலை பாயிண்ட் செஞ்சிருக்கீங்க, அங்கிருந்து அந்த சார்ஜ் ஓகேங்க சார். கொண்டாந்து இங்க நிறுத்துறதுக்கு எவ்வளவு வேலை செஞ்சீங்களோ அதுதான் பொட்டன்ஷியல் சொல்ற பொட்டன்ஷியல். இந்த பாயிண்ட்ல. இதனுடைய பொட்டன்ஷியல் ஓகே. இந்த பாயிண்ட்ல என்னன்னா இந்த சார்ஜ அங்க இன்ஃபினிட்டில இருந்து கொண்டாந்து வைக்கிறதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணிக்கிறோம் ஓகே. அப்படிங்கறது பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் ஒரு ஒர்க் பண்ணிருப்பீங்கல்ல, அப்ப நான் என்ன ஆமாங்க பண்ணேன்? சார். இங்கிருந்து மறுபடியும் இங்கு பக்கத்துல கொண்டாரு. அப்போ ஒரு ஓகேங்க பாயிண்ட் சார். இன்னொரு பாயிண்ட் கொண்டாரு. இன்னொரு பாயிண்ட்டுக்கு வருது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்ப இங்க நான் வேலை செஞ்சோட இன்னும் ஜாஸ்தி செய்யணுமா இல்லையா பக்கத்துல வரணும்னா? ஆமாங்க சார். அப்போ இந்த ரெண்டு பிளேஸுக்கு உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன? இங்க ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், பக்கத்துல போய் இன்னும் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும். ஏன்னா இது வில்லனை போய் நேர் கை பிடிச்சு இது என்ன? சட்டை பிடிச்சு என்ன இருக்கும்? அவனுக்கு பயங்கர தில் இல்லையா? ஆமாங்க சார். அப்ப நினைச்சு பாருங்க. அப்ப அது வரைக்கும் கூட வெளில சரி பொண்ணு பொறுத்துக்குவான். வீட்டுக்குள்ள வந்தாச்சு, நேர் பார்த்தாச்சு, இப்ப சட்டையவே பிடிச்சாச்சு. அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்க, அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். டேய் என்னை நீ நேர் பார்த்த கூட பிரச்சனை கிடையாது, நீ தொட்டுட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? ஒரு எகென்ஸ்டா ஒரு பண்றான் இல்லையா? அதுதான் இங்க என்ன சொல்றான்னா பொட்டன்ஷியல் மாறுது. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஒரு பிளேஸ் இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு பொட்டன்ஷியல் என்ன வித்தியாசம்? அது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே. அப்ப சர்க்யூட்ல கரண்ட் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேன்ல கொடுக்குறீங்க. இப்ப ஃபேனுக்கு 2 ஒயர் கொடுத்து கரண்ட் போயிட்டு இருக்கு. இப்ப ஃபேனுக்கு இந்த பாயிண்ட் உள்ள என்டர் ஆகும்போது என்ன, வெளியே வரும்போது ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல என்ன டிஃபரன்ஸ் பொட்டன்ஷியல்? அது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அது மாதிரி எந்த இடத்துல நீங்க மெஷர் பண்ணலாம். எந்த 2 பிளேஸ் பாயிண்ட்க்கு நடுவுலயும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெஷர் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே சார்ஜஸ் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஆமாங்க. புரியுதா? அப்ப நீங்க எந்த இடத்துல போனா அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கலாம். அதை பத்தி பேசுறது இந்த ஓம்ஸ் லா. புரியுதா? இப்போ பேட்டரியில சார்ஜஸ் நிறைய இருக்கு, அதனால என்ன ஆகுது? இங்க அந்த ஃப்ளோ, சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா? அங்க பிரஷர் அதிகமா இருக்கனால தான் அது ஃப்ளோ ஆகுது. அந்த பிரஷருக்கு பேர் தான் பொட்டன்ஷியல். இதுல வந்து டம்ப் பண்ணி வைக்கிறோம். இதை பத்தி நீங்க டீட்டெயிலா படிக்கணும்னா நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல நிறைய இருக்கும். எப்படி ஒரு பாடி வந்து சார்ஜ் படியா மாத்துறாங்க. சரியா? இதெல்லாம் சாதாரணமானதான். நீங்க 1000 வோல்ட், 10,000 வோல்ட், லட்ச வோல்ட் கூட என்ன பண்ணலாம்? பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அது ரொம்ப ஹெவியா இருக்கும். புரியுதா? சரி. அப்போ இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப அடுத்தது பாருங்க. அப்ப வீணா பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லியாச்சு. சரியா? இப்போ இங்க பொட்டன்ஷியல் அதிகமா இருந்தா கரண்ட் என்ன ஆகும்? அதிகமா. அப்ப இது ரெண்டும் என்ன இருக்கு? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் சொல்லலாமா? ஆமாங்க சார்.
இது அதிகமா இருக்கு, இது அதிகமா இருக்கும். இது அதிகமாக இருக்குது அப்போ டேரக்ட்லி ப்ரொபோஷனல். ஆமா. அதே மாதிரி அல்லது சார் இது கரண்ட் அதிகமா இருக்கு சார் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது பொட்டன்ஷியல் அதிகமா இருக்குன்னு சொல்லலாமா? எல்லாம் ஒண்ணு தானே. ஆமாங்க சார். ஆமாங்க சார், கரெக்டு தான். இப்போ கரண்ட் உங்கள்ட்ட அதிகமாக இருந்தால் பொட்டன்ஷியலி அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால. நம்மள்ட்ட இன்கம் அதிகமா இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம தேவையானது பொருளை வாங்கிக்குவோம். நினைச்சதுல ஆமாங்க நம்ம சார். நல்ல ட்ரெஸ் வாங்கிக்குவோம். மாசம் கூட ஒரு ட்ரெஸ் வாங்கிக்க முடியும். என்ன நல்ல ட்ரெஸ் புதுசு புதுசா போடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அஹ், காசு அதிகமா இருந்தா ட்ரெஸ் அதிகமா வாங்கும். அது ட்ரெஸ் அதிகமாகிற மாதிரி என்ன அர்த்தம்? காசு அதிகமா இருக்குன்னு தானே அர்த்தம். காசு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஆமாங்க சார். அந்த மாதிரி புரிஞ்சுக்கங்க. அப்போ ப்ரெஷர் அதிகமா இருந்துச்சு, ஓகேங்க சார். டேங்க்ல தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா பைப்ல தண்ணி ஃப்ளோ அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஆமாங்க ஃப்ளோ இருக்கும். அல்லது ஃப்ளோ சார். அதிகமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? டேங்க்ல தண்ணி நாங்கள் தண்ணி அதிகமா இருக்கு. அது அதிகமாக நீங்க இருக்க அர்த்தம். பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறீங்களா இல்லையா? டேப்ல ஆமாங்க சார். தண்ணி ஃபோர்ஸா வரும். எஸ் சார். அப்ப என்ன நினைப்பீங்க? டேங்க் தண்ணி ஃபுல்லா இருக்குன்னு நிறைய. தெரியும். புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா அதை? ஆமாம் சார். எஸ். அதுதான் இதைதான் ஓம்ஸ்ல சொல்றாரு. ஓகேங்க சார். ஸோ V is directly proportional to I. ஐ. இது எப்போ அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். இந்த சிஸ்டம் வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது அந்த சிஸ்டம் இப்போ ஒன்றும் இல்லை, ரூம் டெம்பரேச்சர் இருக்குது. இப்போ நான் காலையில் என்ன இருக்குது, ஒரு 27-30 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ரூம். இப்போ உங்கள் ஓகேங்க ஏரியாவில் சார். பார்த்தீங்கன்னா ஜிலு ஜிலுன்னு இருக்கும். மழை பெஞ்சிட்டு இருக்காங்களா? ஆமாங்க சார். அப்போ அதனால ஜிலு ஜிலுன்னு இருக்கும். ஒரு 25 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே நீங்கள் மத்தியானம் பார்க்கும்போது மழைலாம் குறைஞ்சி போச்சு, வெயில் கொளுத்துது. அப்போ வந்து 36, 37, 38 டிகிரி இருக்கு. அப்போ உங்களுக்கு 25, 35, 38 பார்த்தீங்கன்னா 13 டிகிரி செல்சியஸ் வித்தியாசம் இருக்கு. அப்போ நீங்க ஆமாங்க காலையில சார். நீங்க சொன்ன அதே கான்செப்ட் இங்க இருக்காது. ஏன்னா அப்போ வந்து என்ன ஆகும், இந்த கரண்ட் அதே பொட்டன்ஷியல் இருந்தாலும் கூட இந்த கரண்ட் ஃபுல்லா அதே ஃப்ளோ இருக்காது, மாறும். அதுக்கு காரணம் வேற. அதுதான் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஹீட் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும், தடை ஓகேங்க அதிகமாகும். சார். புரியுதா? ஸோ அதனால என்ன எஸ் சொல்லுவாங்க, சார். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா வச்சுக்கிற அந்த கண்டிஷன்ல தான் இந்த வியும் ஐ ஓம்ஸ்லாம். அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். ஓகே. புரியுதா? எஸ் சார். ஓகே. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தான் இந்த வந்து வியும் குறிப்பிட்ட ஐயும். டெம்பரேச்சர்ல அப்படி இல்லைங்கன்னா, அந்த ஓகே. சிஸ்டத்துக்கு நீ ஒரு டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா அதே டெம்பரேச்சரை நீ எப்போ செக் பண்ணி பார்த்தாலும் எப்படி இருக்கும், வியும் ஐயும் அதுக்கு மாதிரி மாறும். சார் இப்போ நீ ஓகே சார். 25ல் அப்படி இருக்கு, 38ல் இருக்காது, 38க்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் 38ல் எப்படி இருக்குன்னா, ஓகேங்க நீ சார். எல்லா டெஸ்ட்டும் 38லயே எடுத்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். நான் கிராஃப் ஓகேங்க போட்டு சார். கட்டுறேன் பாருங்களேன். இப்போ இப்போ வி இங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சார். வி அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா ஐ எப்படி இருக்கும்னா இப்படி யூனிஃபார்மா போகுது. ஓகேங்க டெம்பரேச்சர் சார். கான்ஸ்டன்டா இருக்கும்போது இந்த கிராஃப் ஸ்ட்ரெயிட்டா போகும். ஓகேங்க சார். நீங்க டெம்பரேச்சர் மாத்திட்டீங்க சரிங்களா? அப்ப இந்த ஓகேங்க கிராஃப் சார். எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் ஒரு 25 டிகிரியில் இருக்கிறப்போ இப்படி ஸ்ட்ரெயிட்டா தான் போகும். நீ எப்ப ஓகேங்க எத்தனை சார். ரீடிங் 100 ரீடிங் எடுத்தாலும் சரி ஸ்ட்ரெயிட்டா தான் போகும். ஒவ்வொரு ரீடிங்குள்ள கிராஃப் சொல்றேன். டெம்பரேச்சர் இப்போ மாறுது. அப்ப என்னன்னா கிராஃப் என்னன்னா மறுபடியும் அது ஒரு மாற்றம் ஏற்படும். ஓகேங்க சார். எஸ் சார். கரண்ட் ஃப்ளோ வந்து இப்போ குறையும். அப்படி என்ன ஆகுது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சி அப்படி போகும், மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டா போகும். ஓ. அதுல மாற்றம் வரும். அந்த கிராஃப்ல வந்து ஒரு மாற்றம் வரும், ஸ்ட்ரெயிட்டாவே போகாது. ஓகேங்க சார். புரியுதா? அப்ப ஸ்ட்ரெயிட்டாவே போகணும் எஸ் சார். அப்படின்னா என்ன இருக்கணும், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேங்க சார். புரியுதா? எஸ் அதனால சார். தான் இந்த ஓம்ஸ் லா கண்டிஷன்ஸ் வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கணும். நீங்க லேப்ல டெஸ்ட் கன்சர்ன். பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு என்ன காலையில என்ன எடுக்கிறீங்களோ அதே டைம்ல எல்லா ரீடிங்கும் எடுத்துடணும். ஓகே. நீங்க காலையில ஒரு ரீடிங், மத்தியானம் ஒரு ரீடிங் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 ரீடிங்க்கு வித்தியாசம் வரும், ஒரே ரீடிங் வராது. ஓகேங்க சார். புரியுதா? எல்லா டைமும் நீங்க என்ன பண்ணணும், அதாவது எல்லா ரீடிங் ஒரே டைம்லயே எடுக்கணும். ஸோ டெம்பரேச்சர் ஓகேங்க சார். பொறுத்து இது மாறும். அது காரணம் அதோட ரெசிஸ்டன்ஸ் மாறுது. இப்போ ரெசிஸ்டன்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, நம்ம இப்போ y is equal to y is directly proportional to x னு ஒரு ஈக்குவேஷன் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம், x ஓட வேல்யூ மாறணும், y ஓட வேல்யூ மாறுது. உதாரணத்துக்கு y is equal to 4x. ஓகேங்க சார். ஈக்குவேஷன் எடுத்துங்க. x-க்கு 1 போட்டா y வந்து 4, 2 போட்டா 8, 3 போட்டா 12. சரியா இல்லையா? எஸ் சார். ஸோ நீங்க என்ன y x வேல்யூ போடுறீங்களோ
அதுக்கு தகுந்த y வேல்யூ இருக்கும். சரியா? ஓகேங்க சார். கரெக்டா இல்லையா? ஆமாம் சார். அப்போ x மாறினா y மாறுது. ஆனா இங்க சரி. மாறாதது என்னது? இந்த வேல்யூ தானே, 4ங்கிறது மாறாம இருக்கு. ஆமாங்க சார். அதே y is equal to 6x எழுதுறேன். இதுலயும் அது தானே, x உம் y உம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது மாறினா இதுவும் மாறுது இல்லையா? ஓகேங்க சார். ஆமாவா இல்லையா? இது மாறினா இது மாறுது இல்லையா? ஆமாம். ஆனா இங்க என்ன மாறுது? இங்க 1 இருந்தா y வந்து 6 மாறிடுது. இங்க 2னா 12, 3னா 18. அப்போ இதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். ஆனா என்ன ஆகுது? இது மாறிடுது. இது மாறினால y யோட வேல்யூ மாறுது. முந்தி மாதிரி மாறல, வேற மாதிரி மாறுது. அதான் இந்த கிராஃப்ல காமிச்சேன். ஓகேங்க சார். ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்து ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு. ஆனா இந்த இந்த கிராஃப் வரும்போது வேல்யூ என்ன ஆகும்? டக்குன்னு மாறும். டக்குன்னு மாறும். 1ங்கிற இடத்துல 6, 2ங்கிற இடத்துல 12 வந்துடுது. 12. ஓகேங்க சார். அப்போ ஏன் இந்த மாதிரி மாறுது அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் தான் அது காரணம். அப்ப இந்த இடத்துல இந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னன்னா v இஸ் ஈக்குவல் டு போடும்போது, இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்துட்டு ஈக்குவல் போடும்போது ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் இங்க ரெசிஸ்டன்ஸ். புரியுதா? அப்ப வியும் எஸ் சார். ஐயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது மாறினா அது மாறும். ஆனா இடையில ஒண்ணு ஓகேங்க இருக்கிறாங்க. சார். யாரு? காரணகர்த்தா, ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ். இவங்க எந்த அளவுக்கு இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குன்னா அதுல என்ன இருக்கும்? ஃப்ளோ வந்து குறைவா இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு பேட்டரியில என்ன பண்றீங்க, பல்பு டைரக்டா கொடுக்குறீங்கன்னா பல்பு வந்து ஃபியூஸ் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன ஆமாங்க சார். பண்ணலாம்னா உள்ள ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் வச்சா. ரெசிஸ்டர் போட்டீங்கன்னா அவங்க அதனுடைய கரண்ட் ஃப்ளோ குறைச்சு கொடுக்கும். அப்போ பல்ப் வந்து ஃபியூஸ் ஆகாது. ஆமாம். புரியுதா? எஸ் சார். நீங்க எல்இடி பல்ப்லாம் எரிய வச்சிருக்கீங்களா பேட்டரியில? ஆமாங்க சார். சும்மா பேட்டரியில் போட்டால் ஃபியூஸ் போயிடும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வாங்கி போட்டால். அப்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுன்னா அதனுடைய தடை குறைக்குது. இது 9 வோல்ட் பேட்டரியா ஓகே இருந்தாலும் கூட இங்க கரண்ட், தேவையான கரண்ட் அதிகமா வருது இல்லையா? அப்ப அது எனக்கு அது வந்தா ஃபியூஸ் போயிருது. அப்ப என்ன பண்றேன், ரெசிஸ்டன்ஸ் போடும்போது எனக்கு கரண்ட் வந்து குறையுது. ஓகேங்க சார். புரியுதா? ஒண்ணும் இல்ல, நீங்க எஸ் சார். நம்ம ஊருக்குள்ள நிறைய வண்டியில வேகமா போயிட்டு இருக்கு, நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு வேகத்தடை போடுவாங்க இல்லையா, ஸ்பீட் பிரேக்கர் போடுவாங்கல்ல, ஆமாங்க சார். அது மாதிரி தான் இந்த ரெசிஸ்டர். அப்ப ஓகே. ரெசிஸ்டன்ஸ் நீங்க உள்ள கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன நடக்குங்க, இதனுடைய கரண்ட் ஃப்ளோ குறையும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு முக்கியமான காரணம். அப்ப ஓகே இதுதான் சார். என்ன சொல்றாங்கன்னா ஓம்ஸ் லா சொல்றாங்க. V is equal to IR. V is equal to ஐயா. IR. ஏன்னா இது நம்ம இப்படிதான் படிச்சிருக்கோம். R தான் இந்த இடத்துல ஓகே. கான்ஸ்டன்ட், பட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபார்மட் இப்படி எழுதி படிக்கிறோம். இப்ப V is equal to IR தான் ஓம்ஸ் லா. ஓகேங்க அப்போ சார். இந்த இது யாரெல்லாம் ஒபே பண்றாங்க அப்படின்னா எல்லா மெட்டல்ஸும் ஒபே பண்ணுது. கரண்ட் வோல்டேஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆகிறது எல்லாமே இந்த மெட்டல்ஸ், எல்லாமே மெட்டல்ஸ் கண்டக்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா இதை ஒபே பண்ணுது. அதனால எல்லா மெட்டல்ஸும் ஓமிக் கண்டக்டர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஓம்ஸ் லா ஃபாலோ பண்றது எல்லாமே ஓமிக் கண்டக்டர்ஸ். இதே நீங்க ஒரு செமிகண்டக்டர் எடுத்துக்கிட்டா, ஒரு இன்சுலேட்டர் எடுத்துட்டா என்ன பண்ணாது, அது மாதிரி ஃபாலோ பண்ணாது. வோல்டேஜ் தகுந்த மாதிரி அந்த கரண்ட் ஃப்ளோ இருக்குமான்னு இருக்காது, மாறி மாறி இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த அந்த கிராஃப் எப்படி இருக்கும்னா இப்படி ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. ஒரு கிராஃப் போட்டு காமிச்சலையா, வீக்கும் ஐக்கும். இந்த கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்காது. ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்துச்சுன்னா அது அது என்னது, ஓம்ஸ் லா ஒபே பண்ணுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அது ஒபே பண்ணாது அப்படின்னு அர்த்தம். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுக்கான சர்க்கியூட் எல்லாமே உங்க புக்ல இருக்கு. அந்த புக், அந்த சர்க்கியூட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. சர்க்கியூட், அதுல இருக்கிற அந்த டேபிள்ஸ், சரிங்களா? அது ஒரு கிளான்ஸ் ஃபுல்லா படிச்சு பாருங்க. இப்ப நான் அதை பத்தி ஒரு சொல்லிட்ட ஓரளவுக்கு. நீங்க ஒரு வாட்டி அதை படிச்சுட்டு வந்தீங்கன்னா அது என்ன பண்ணணும் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க அந்த டவுட் கேட்கும் போது நம்ம அது ஈஸியா என்ன பண்ணலாம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சரியா? வாய்ப்பு இருந்தா ஈவினிங் கூட நீங்க 7 o'clock ஒரு இந்த மாதிரி ஒரு 40 மினிட்ஸ் வாங்க. ஏன்னா அதுக்கு மேல உங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. 40 மினிட்ஸ் ஓகே. இப்போது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுங்க சார். அப்ப இந்த ஓம்ஸ் லா செட்டப்ஸ் நீங்க வந்து சர்க்யூட்ல செட் பண்ணும்போது
இதுல என்னென்ன இருக்கணும், காம்போனன்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு பேட்டரி கொடுத்துருப்பீங்க. அந்த பேட்டரினா ஆமாம் சார். ஒரு லாங் ஒன், ஷார்ட் ஒன், இதெல்லாம் தெரியும் இல்லைங்களா? பேட்டரி ஆமாம் சார், தெரியும் சார். இதுல ஒரு கீ கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த ஓம்ஸ் லால என்ன செய்றீங்க அப்படின்னா, நீங்க கண்டுபிடிக்கிற ஒர்க்கு ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு, ஒரு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கோம்னா அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது அதனுடைய ஒர்க்கு. V = IR பார்த்தீங்களா ஓகே. இல்லையா? ஆமாங்க சார். அப்போ இதுல எவ்வளவு கரண்ட் பொட்டன்ஷியல் கொடுக்குறோங்கிறது நமக்கு பேட்டரியில் தெரிஞ்சு போயிடும். நீங்க 12 வோல்ட் கொடுத்தீங்கன்னா 12 ஓகேங்க வோல்ட். சார். அதுல கரண்ட் என்ன எவ்வளவு போகுதுன்னு மெஷர் பண்றதுக்கு என்ன பண்றோம், நமக்கு அம்மீட்டர் யூஸ் பண்றோம். சரிங்களா? ஆமாங்க சார். அம்மீட்டர் யூஸ் பண்றோம். அப்ப என்னாச்சு, உதாரணத்துக்கு இப்ப நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி ஒரு அன்னோன் ரெசிஸ்டர் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்க சார். வேல்யூ தெரியாது. இதுதான் நீங்க என்ன பண்ண போறீங்க, கண்டுபிடிக்க போறீங்க. கண்டுபிடி. சரி, இதுக்கு நடுவுல இங்க என்ன பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது வோல்ட்மீட்டர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவீங்க. இதுல என்ன கரண்ட் போகுதுங்கிறது அம்மீட்டர் வச்சு என்ன பண்ணுவீங்க, இதுல கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த இந்த டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அம்மீட்டர் வேணும், வோல்ட்மீட்டர் வேணும். வோல்ட்மீட்டர். சரிங்களா? ஓகேங்க சார். சரி, இங்க உங்க 12 வோல்ட் கொடுத்தாச்சு. அப்ப இங்க 12 வோல்ட் வருது. ஆனா இங்க வோல்டேஜ் வந்து நம்ம இதே வோல்டேஜ் வச்சு செஞ்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்து ஒரு டைம் மட்டும் ரீடிங் கிடைக்கும். எனக்கு வெவ்வேறு ரீடிங் ஓகே. வேணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, எனக்கு வரக்கூடிய இந்த வோல்டேஜை நான் மாத்தணும், மாத்தி ரெகுலேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபேன்ல ரெகுலேட்டர் இருக்கு இல்லையா, ஃபேனு மிக்ஸி இல்லைலாம், ஆமாங்க சார். அந்த மாதிரி இங்க வந்து இதுக்கு பேர் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இது இது என்னன்னா ஓகேங்க சார். அதோட சிம்பிள் தான் வேரியபிள் ரெசிஸ்டர். இப்படி போடுவாங்க, அல்லது என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெசிஸ்டர் சிம்பிள் போட்டு ஏரோ மார்க் மேல அதில் கிராஸ் சாப்பிடுவாங்க. இதுக்கு பேர் ரியோஸ்டாட்னு சொல்லுவாங்க, இன்னொரு நேம். இப்போ ஓகே. என்னன்னா, இங்க பேட்டரி கொடுத்தாச்சா, இப்போ இங்க அட்ஜஸ்ட் பண்ணும்போது இங்க ரெசிஸ்டன்ஸ் மாறுது. இங்க ரெசிஸ்டன்ஸ் ஓகே. மாறனால இதுக்குள்ள ஃப்ளோ ஆகக்கூடிய, இதுக்குள்ள போகக்கூடிய பிரஷர் கரண்டோட அளவு குறையுது. ஓகே அது சார். அதிகமா மொத்தம் இங்க என்ன இருக்குது அதை ரெகுலேட் பண்ணிக்கிறோம். அப்போ ஒரு பர்டிகுலர் வோல்டேஜுக்கு அப்ப நீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் மாத்தும் போது இங்க வந்து ஒரு வோல்டேஜ் காட்டும். அந்த பர்டிகுலர் வோல்டேஜுக்கு உதாரணத்துக்கு 12 ஓகே வோல்ட் சார். பிறகு என்ன செய்யறேன், நான் 2 வோல்ட் வச்சிருக்கேன். வியோட வேல்யூ 2 வோல்ட். ஓகேங்க சார். அப்போ அந்த இடத்துல அப்போ என்ன கரண்ட் அங்க ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது கரண்ட் என்ன பண்றேன், மெஷர் பண்றேன். கரண்ட் வந்து ஒரு 0.1 ஆம்பியர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஓகே சார். மறுபடியும் என்ன பண்றேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நான் மாத்துறேன். மாத்தும் போது இதுல என்ன ஆகும், இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய இதுக்குள்ள போகக்கூடிய கரண்டோட அந்த பொட்டன்ஷியலோட வேல்யூ என்னன்னா 2 என்ன பண்றேன், 4 நான் மாத்திக்கிறேன். நானே செட் பண்றதுதான். இது நான் செட் பண்றேன். இதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வோல்ட்மீட்டரை பார்த்துட்டு என்னோட ரீடிங் 4 வர மாதிரி செட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன கரண்ட் வேல்யூ இங்க வருதுன்னு நான் சொல்லி பாக்குறேன். அப்ப எனக்கு என்ன வேல்யூ வருதுன்னா, நான் சும்மா உதாரணம் சொல்றேன். இது வந்து நான் இந்த V வந்து நான் ஃபிக்ஸ் பண்றேன். இந்த மீட்டர், இதுல இருக்கிற மீட்டர் பார்த்துட்டு இந்த கரண்டோட வேல்யூ என்ன இருக்குன்னா அது நோட் பண்றாங்க. அப்ப இங்க 0.1 வருதா, அப்ப இங்க பாத்தீங்கன்னா 0.2 வருது. நான் நோட் பண்ண வேல்யூ இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி என்ன செய்யறேன் அப்படின்னா, இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது இதனுடைய வேல்யூ வந்து நான் என்ன பண்றேன், நோட் பண்ணிட்டே வரேன். அதுக்கு தகுந்த கரண்டோட வேல்யூ நான் நோட் பண்றேன். ரெண்டையும் நோட் பண்ணிட்டு வந்தோம்னா இதுல என்ன பண்ணலாம், என்னால ஆர் கண்டுபிடிக்க முடியும், ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, V = IR. அப்ப R = என்ன, V/I. அப்ப V I டிவைட் பண்ண வந்துருமா, அப்ப என்னாச்சு, V வந்து 2, I வந்து என்னது 0.1. புரியுதா இல்லையா? இப்ப போட்டு பாருங்க என்ன கிடைக்குன்னு. V வந்து 2, I வந்து 0.1. இது முழு நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். அதனால சரி என்ன பண்றீங்க, மேல கீழே 10 ஆல பண்ணிக்கங்க, மல்டி பண்ணிக்கங்க. அப்ப மேல 20 கீழே என்ன வரும், 0.1 × 10 1. தெரியுமா தெரியாதது, கிடைக்கும். அப்ப 20/1 என்னன்னா 20. அப்போ R வேல்யூ 20 ஓம். புரியுதா? எஸ் சார். இது 2 வோல்ட். நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணி இதுல என்ன வோல்டேஜ் வருங்கிறது நான் ஃபிக்ஸ் பண்றேன். அப்ப 2 வோல்ட் வருது, அதுக்குரிய கரண்ட் இங்க நோட் பண்றேன். எனக்கு 0.1
ஆம்பியர் கிடைக்குது. அப்ப ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா எனக்கு 20 ஓம் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே அடுத்தது ரெண்டாவது ரீடிங் என்ன இருக்கு? 4 இருக்கு. அதுக்கும் 20 என்னப்பா? தாங்க சார் ஆ? அதுக்கும் 20 ஓம் சார் அதுக்கும் 20 ஓம் கரெக்டா இல்லையா? ஆமாங்க சார் 0.4 4/02 into 10 போட்டா 40/2 by 2 அப்ப 2 வெரி குட் 20 ன்னு வருது. அப்ப புரியுதா? எஸ் சார் நான் என்னதான் இந்த வோல்டேஜ் மாத்தினாலும் அதுக்குரிய கரண்ட் மாறிட்டே இருக்கு. சோ the ரேஷியோ என்ன இருக்கு? எனக்கு சேமா இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப என்ன அர்த்தம்? இது ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணுதுன்னு அர்த்தம். சரியா? ஆ ஓகே அவ்வளவுதான். இதுதான் ஓம்ஸ் லா. மீதி நம்ம நாளைக்கு ஓகேங்க பார்ப்போம். சார் சரிங்களா? ஓகேங்க சார் புரிஞ்சுதா? எஸ் சார் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா ஒரு 1 ஹவருக்கு பிளான் பண்ணிருக்கேன். ஏன்னா இது அவ்வளவுதான், அது லிமிட் அவ்வளவுதான். ஓகேங்க சார் இதுக்கு மேல லிங்க் வந்து கட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா.